கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லுவோம். நாங்கள் வார்த்தைக்காக நாங்கள் வாசித்து கொள்ளுவோம். சங்கீதம் 90 முதலாவது அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆமென். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆமென். நான் ஜெபிச்சிருந்தால் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தை ஊடாக எங்களோடு நீர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்து உங்களை வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியோட உதவிக்காய் நன்றி இயேசு நாமத்தில். ஆமென். பாருங்கள், மோசே சொல்லுகிறார். மோசேனுடைய ஒரு ஜெபம் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஆமென். ஆகவே நாங்கள் தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் தலைமுறைகளின் தேவன். அதுதான் தலைப்பு, தலைமுறைகளின் தேவன். தலைமுறைகளுக்கு தேவன் அல்லது தலைமுறைகளின் தேவன். எங்களுடைய தலைமுறைக்கு ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களாக, நாங்கள் புறஜாதி மக்களாக இருந்த போதிலும் நாங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறும்போது, தேவனை ஏற்றுக்கொண்ட போது அங்கே ஆபிரகாமின் சந்ததியாக நாங்கள் மாற்றப்படுகிறோம். ஆண்டவரை எப்படி இந்த வேதம் காண்பிக்குதுன்னு சொன்னால், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். என்றால் தலைமுறைகளுக்கு தேவனாயிருக்கிறார், தலைமுறை தலைமுறையாய் தேவனாயிருக்கிறார். ஆகவே அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அது மிகப்பெரிய சிலாய்க்கியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கே நாங்கள் சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது தலைமுறைகளின் தேவன் என்பதை இந்த வேதம் எங்களுக்கு தெளிவாக காண்பிக்குது என்று பார்க்குறோம். இங்கே பாருங்கள், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து நாங்கள் வாசிப்போம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஆமென். ஆமென். அப்படியாக அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் அப்படி என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்றால் மோசே தேவன் இஸ்ரவேல் தேசத்தின் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அங்கே மீட்டுக்கொள்ளும்படியாக அனுப்புகிறார். அனுப்பும்போது அங்கே மோசேக்கு தேவன் சொல்லும்போது அப்படியாக தன்னை குறித்து எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அங்கே ஜெகோவாய் தேவனாக இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் சொல்லுகிற காரியம், நான் தலைமுறைகளின் தேவன் என்று சொல்லி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபு தேவனுமாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆகவே அப்படியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஒரு நல்ல ஒரு பங்கை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய இனி வருகிற சந்ததி, இனி வருகிற பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் இந்த தலைமுறைக்குள்ளே தான் அது தேவனுடைய சந்ததியாகத்தான் அங்கே கடந்து செல்ல போகிறார்கள். அது ஒரு பெரிய சிலாக்கியம். ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தகப்பனார் எங்களுடைய ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நான் எல்லாரும் புறஜாதி மதத்தில் அநேகர் வந்திருக்கிறீங்க. அப்படி இல்லாட்டி ஒரு மதத்தில் இருந்தவர்கள் கூட நாங்கள் ஒருவேளை நாங்கள் அந்த பகுதியில் சரியாக நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், அப்படியாக நாங்கள் இன்றைக்கி ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் அந்த தலைமுறைகளின் தேவனாகிய அவருக்குள்ளாய் நாங்கள் அடைக்கலம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி இது காண்பிக்கிறது. சங்கீதம் 22:30 நாங்கள் வாசிப்போம்.
ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆமென். ஒரு சந்ததி அவர்களை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நாங்கள் அந்த நல்ல பங்கை தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். என்னுடைய உங்களுடைய சந்ததியை நாங்கள் நாங்கள் சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து இதுதான். எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். உங்களுடைய மூதாதையர், என்னுடைய தகப்பன் முற்பிதாக்கள் இந்த சொத்தை எங்களுக்கு சேர்த்து வச்சதாக நாங்கள் அறியவில்லை. ஏனென்றா நாங்கள் தான் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கோம் கர்த்தருடைய கிருபையினால். ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்ததுனால ஒருவேளை சில வேளையில் உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ சில வேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்வார்கள். அதாவது அன்னையும் பிதாவும் முன் அறிவிப்பது தெய்வம். அன்னையும் பிதாவும் சொல்லித்தரணும். உங்களோட வீடுகளில் தெரியும், இந்துக்களாக இருக்கும்போது எங்களுடைய தாய் தகப்பன் சொல்லுவார்கள், அப்புசாமி கும்பிட்றா, உடனடியாக அந்த முகத்தை கழுவு, இரவு வந்த உடனே ஒரு 6 மணி வந்த உடனே போய் அப்புசாமியை கும்பிட்டுவா அப்படின்னு சொல்லுவார். ஆகவே அன்னையும் பிதாவும் முன் அறிவிப்பது தெய்வம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் எங்களுடைய தாய் தகப்பன் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் கர்த்தர் எங்களை தன்னுடைய சந்ததிக்குள்ளாய், அந்த தலைமுறைகளுக்குள்ளாய் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார்னு சொல்லி பார்க்க. அதான் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். சுருக்கமாக நாங்கள் பார்த்து சொல்லுவோம். நாங்கள் அதே போல் சங்கீதம் 72:5 வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 72:5. சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். ஆமேன். பாருங்க, 72:5 சொல்லுகிறது, சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். இப்போ சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும்னு சொன்னால் இந்த உலகம் உள்ள மட்டும், இந்த உலகம் கடைசி வரைக்கும் இந்த சந்ததி எப்படி இருக்கும்னா கர்த்தருக்கு பயந்த சந்ததியாக இருக்கும். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. ஆகவே அப்படியாக ஏனென்றால் இந்த தேவன் எப்படி காண்பிக்கிறாங்கன்னா இது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட தலைமுறை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி, இது ஒரு தேவனுடைய சந்ததி. அதான் ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஏன்னால் பரிசுத்த சந்ததி உண்டாகும்படியாகன்னு சொல்லி நீங்கள் மல்கியா நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆகவே நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 89:1 பாருங்கள். 89:1. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். ஆமென். பார்க்கிறோம், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மைகளை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். சோதரம். ஆகவே கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மைகளை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதி. உன் பிள்ளைகளை பாருங்க, தலைமுறை தலைமுறையாக உமது உண்மைகளை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். நீங்களும் நானும் உங்களோட பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய உண்மைகளை சொல்லிக் கொடுக்குறோம், சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறோம், உண்மைகளை அறிவிக்கிறோம், மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம், எங்களோட சந்ததிக்கு அறிவிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏன் என்னத்துக்காக ஆண்டவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார் இந்த சண்டே ஸ்கூல்லாம் என்னத்தை சொல்லிக் கொடுக்குறோம், அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், கர்த்தர் இப்படி செய்தார், இப்படி நடந்தது, அவருடைய உண்மைகளை சொல்லிக் கொடுக்குறோம். ஏன் அந்த தலைமுறைக்குள்ளே அவர்களை நடத்தும்படியாக பார்க்குறோம். அதே போல் நாங்கள் சங்கீதம் 45:7 நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். 45:17 உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரசாபப்படுத்துவேன், இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் துதிப்பார்கள். ஆமென். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன், இதன் நிமித்தம்
ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். பாருங்கள், உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். ஒரு தலைமுறையில் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அங்கே சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. அதனாலே இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் துதிப்பார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் 145:4. 145:4. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். ஆமீன். 4வது பார்க்குறோம், தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமை உள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். அங்கே பார்க்குறோம், தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளையும் புகழ்ச்சிகளையும் சொல்லி உம்முடைய வல்லமை உள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். ஆகவே அங்கே தலைமுறை தலைமுறையாக அந்த தேவனுடைய காரியங்கள் இங்கே கடத்தப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ வசனங்கள் இங்கே இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். இந்த பகுதியில் நாங்கள் பார்க்குறது என்று சொன்னால் எங்களுடைய தேவன் தலைமுறைகளின் தேவன் என்று பார்க்கிறோம். எங்களுடைய தலைமுறை, எங்களுடைய சந்ததி, எங்களுடைய அடுத்த சந்ததியினுடைய ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் மோசே 91 சொல்கிறார், தலைமுறைகளுக்குள்ளே தலைமுறையின் தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி அதுக்குள்ளே அடைக்கலமாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 2வது நாங்கள் பார்ப்போம், இது ஒரு முதலாவது காரியம், தலைமுறைகளின் தேவன் என்று. 2வது காரியத்தை நீங்கள் பார்க்கலாம், அங்கே தலைமுறைகளை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தலைமுறைகளை அங்கே விசாரிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பாய்க்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஆமென். பாருங்கள், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், அங்கே 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அங்கே விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை நான் குறித்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் எடுக்கும்போது நான் முதலாவது சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னென்று சொன்னால், இது யாரையும் எதையும் குற்றப்படுத்துறதுக்காக இதுக்காக நான் இந்த பகுதிகளை நான் எடுக்கவில்லை. காரணம் என்னென்னு சொன்னால், இது என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த பிரசங்கத்தை எடுத்தாலும் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒப்பிட்டு பார்த்து தான் அந்த காரியத்தை சத்தியத்தை சத்தியமாக இந்த சத்திய புத்தகத்தில் இருந்து தான். ஏன்னால் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் சில காரியங்களை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. அநேகருக்கு அநேக வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருக்கும். இதைத்தான் என்று சொல்லி இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், நலமானதை தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டால் இந்த காரியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரை இது நான் கடைசியாக சாட்சி சொல்லும்போது உங்களுக்கு இது விளங்கும். நான் இதற்காக இதை பேசிக்கொள்கிறேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். இதில் நமஸ்கரிக்க வேண்டும், அதாவது விக்கிரக ஆராதனைகளை குறித்து சில காரியங்களை குறித்து தேவன் எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரித்து சொல்லுகிறார், நான் 3ஆம் 4ஆம் தலைமுறைகளிலே நான் உங்களை விசாரிப்பேன் என்று சொல்லி. அடுத்து அதை நாங்கள் பார்ப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 5:9. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். பாருங்கள், இங்கேயே நாங்கள் பார்க்கிறோம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன்.
இதே வசனத்தை நீங்கள் எண்ணாகமம் உபாகமம் இல்லை எண்ணாகமம் 14:17 எடுங்க. ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லி இருக்கிறபடியே. ஆமென். பாருங்கள், ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று நீர் சொல்லி இருக்கிறபடியே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யோபு புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யோபு 21வது அதிகாரம் யோபு 21:19 வாசிங்க. தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார், அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பழிக்க பண்ணுகிறார். ஆமென். பாருங்க, யோபு 21:19. பார்க்கிறோம், தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார், அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி புலம்பல் 5:7 வாசிங்க. புலம்பல் 5:7. புலம்பல் 5:7 எரேமியாவுக்கு அடுத்து. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். ஆமென். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமத்தை சுமக்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்கள், இத்தனை வசனங்களிலே அங்கே யாத்ராகமும் எண்ணாகமும் உபாகமும் யோபு புலம்பல் இது அத்தனையிலும் அங்கே தெளிவாக சொல்லுகிறார், நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். பிதாக்களுடைய அக்கிரமத்தை நான் பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் இதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுகிறோம், பரம்பரை சாபம் அப்படின்னு சொல்லுகிறோம். இது இந்த பகுதியை நான் எதற்காக நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை எங்களை நாங்களே நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஆகவே எங்களுடைய காரியத்தில் நான் அநேக காரியங்களோடு நான் ஆண்டவரோட கூடுதலாக எதை எடுத்தாலும் நான் போராடுறது வழக்கம். ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி, எதுக்காக? இந்த வேதத்தில் இதுக்கு விடை இருக்குது. எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு சரியான காரியம் ஒருவேளை கிடைக்காமல் போகலாம். சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் நாங்கள் காணும்போது சந்திக்கும் போது நாங்கள் கேட்கலாம். ஆனால் நாங்கள் என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் ஏமாந்து போகக்கூடாது. நான் மீதி காண்பிக்கிறேன். என்ற ஆண்டவரிடத்தில் எல்லாத்துக்கும் விடை உண்டு, சொல்யூஷன் உண்டு. எங்களோட பாவங்களை அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார், எங்களை சாபங்களை நீக்கி போடுகிறவராயிருக்கிறார். அவர் போட்ட எல்லாவற்றையும் அங்கே சிலுவையிலே அங்கே எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட சில காரியங்கள் எங்களோட வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் படிவாக பார்ப்பீர்கள்னு சொன்னால், அந்த பிதாக்களுடைய அக்கிரமம், அந்த பிதாக்களுடைய அப்படியான சாபமான காரியங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறைகளிலே அதை விசாரிக்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு நான் உதாரணம் காண்பிக்கிறேன் பாருங்கள். ஏனென்றா இதையும் நலமானதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சரியாக பட்டால், ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டால், அதை நான் உண்மையாக என் மனசில் நினைத்தேன். காதுள்ளவன் கேட்க கடவுள்னு அந்த நடத்தின சகோதரன் யாக்கோபு பிரதர் காதுள்ளவன் கேட்க கடவுள்னு தான் ஜெபம் பண்ணினார். அவருக்கு ஞாபகம் இருக்க தெரியல, கண்டிப்பாக இந்த இடத்துல அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸ்தோத்திரம். வாசிச்சு பார்ப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9 14 வரை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9 14 வரை. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்தைக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். ஆமென். பாருங்க, இந்த இடம் உங்களுக்கு, இந்த சமயம், இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னென்னு சொன்னால், ஆபேலும் காயினும் தேவனுக்கு பலியிடுகிறார்கள். அந்த இடத்திலே அங்கே ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கிறார். காயின் அங்கே அங்கீகரிக்கப்படாததுனால, அவனுடைய முகநாடி வேறுபட்டதுனாலே அவன் அங்கே ஆபேலை கொலை செய்கிறான். கொலை செய்து அங்கே யாரும் இல்லாத நேரத்திலே அவன் அந்த காரியத்தை செய்து முடித்து போட்டு போகிறான். ஆனால் ஆண்டவர் அங்கே கேட்கிறார், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அங்கே பாருங்கள், இந்த இடத்துல அங்கே ஆபேலுடைய இரத்தம் தேவனோடு பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். எனக்கு நீதி செய் என்று சொல்லி அந்த இரத்தம் அங்கே தேவனோடு இடப்படுகிறத நீங்கள் பார்க்கலாம். இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம், பிதாக்களுடைய அக்கிரமம். இதனாலே அங்கே காயினுக்கு கிடைத்த காரியம் என்னென்று பார்த்தால், அங்கே பரம்பரையான அந்த சாபத்தை அங்கே பெற்றுக்கொள்ளுகிறதை அங்கே பார்க்கிறோம். அங்கே தான் தொடங்குகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆகவே அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ பூமியிலே அங்கே பாருங்கள், நீ நிலத்தை பயிரிடும் போது அது உன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த அலைச்சல்கள், அவனுடைய அந்த செய்கைகளுக்கான பலன், முழுமையான பலன் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே தொடங்குகிறத நாங்கள் பார்க்க முடியும். அந்த இடத்துல தான் பாருங்கள், தேவன் அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இன்றைக்கு அநேகர் நாங்கள் ஏமாந்து போகக்கூடாது. ஆனால் பின்னுக்கு தேவன் எங்களுக்கு ஒரு சொல்யூஷனை வச்சிருக்கிறார். அதனால் நாங்கள் சந்தோஷப்படலாம். இங்கே முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், எங்களிடத்திலே அங்கே விசாரிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கண்டிப்பாக பிள்ளைகளிடத்திலே அது விசாரிக்கப்படுகிறத என்னுடைய வாழ்க்கையில், நான் என்னுடைய வாழ்க்கையை வச்சு சொல்லுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் டெரிக் பிரின்ஸ் என்று சொல்லி ஒரு சாபத்தை குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, நான் அந்த புத்தகம் வாசித்து பார்த்தேன். அந்த புத்தகத்தை கொண்டு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல, நான் என்னுடைய வாழ்க்கையை வச்சு பிரசங்கம் பண்ணேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கொடுத்ததா என்னுடைய பிரசங்கம். நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் என்னுடைய படிப்பு, என்னுடைய ஊர், என்னுடைய காரியங்கள், நான் நடந்த காரியங்கள், என்னோட தேவன் அப்படி இடைப்பட்டார், அதுகளை வச்சு தான் நான் இந்த பிரசங்கங்கள் எடுப்பேன். சோதனை நடைமுறை பிரசங்கமாக தான் நான் எடுப்பேன். கூடுதலாக கண்டிப்பாக நாம் மற்றவரிடத்தில் இருந்து அந்த அறிவை பெற்றுக்கொள்ளுவேன். அதை வைத்து என்னோட கர்த்தர் எப்படி எனக்கு இடைப்படுகிறார் தான். ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், கண்டிப்பாக இப்படியான காரியத்தில் இருந்து நாங்கள் கர்த்தர் எங்களை விடுவிக்கிறார் கண்டிப்பாக. ஆனால் ஆண்டவர் நீதி உள்ள தேவன். உங்களுக்கு தெரியும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. அவர் நீதி உள்ள தேவன். எல்லாருக்கும் அவர் நல்லவனோ கெட்டவனோ, ரட்சிக்கப்பட்டவனோ, அநேகர் சொல்லலாம் இதெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள். அப்படி என்றால் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்றால் இந்த வேதத்தை எழுதி உங்களோட கையில் கொடுத்துருக்க மாட்டார். எத்தனையோ தள்ளுபடியாக, உண்மையாக இது 66 புத்தகம் இருக்குது, 72 74 புத்தகம் எனக்கு தெரியத்தக்கனா. மிச்ச புத்தகம்லாம் தள்ளுபடி ஆகவும் என்று கிடக்குது. வடிவாக எனக்கு சொல்ல தெரியல, அது பெரிய ஆராய்ச்சின்னு இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில்
ஆகவே இந்த 66 புத்தகம், இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய, எங்களுக்கு தேவையானது தான் தேவன் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேதத்தை நீங்கள் நம்புவீர்கள் ஆனால் இந்த காரியத்தில் இருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டிய பகுதி நமக்கு உண்டு. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கே தேவன் விசாரிக்கிறவராயிருக்கிறார். சந்ததி சந்ததியாக 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர், ஏனென்றால் அவர் நீதிபரர். ஆகவே ஒரு 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 ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ அவருக்கு அவர் நீதி செய்தே ஆகணும். என்னை பொறுத்தவரை கர்த்தரே நல்லவர், ஆண்டவரே நல்லவர் அப்படின்னு நான் சொல்லுவேன் சொன்னால், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஓடுகிறவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறார் அதுக்காக நல்லவர் என்று சொல்ல முடியாது. ஆண்டவரே இல்லை என்று ஒருத்தன் சொல்லி கொண்டிருக்கான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். அதனால தான் தேவன் நல்லவர் என்னை பொறுத்தவர்கள் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இப்போ எங்களுக்கு தாரது அதிக நிச்சயம். ஏனென்றால் நாங்கள் அதுக்கு பங்குள்ளவர்களாயிருக்கிறோம். நீங்கள் மினக்கட்டு காலையில் எழும்பி குளித்து வெளிக்கிட்டு மினக்கட்டு இந்த டைமை கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தாவே நீர் இருக்கிறீர், நீ நல்லவர் போதுமானவர் என்று சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பங்குடையவர்கள். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியது அவருடைய கடமை, அது நோமல், அது இல்லை. ஆனால் இன்னொருத்தன் சொல்லி கொண்டிருக்கான், கடவுளே இல்லைடாப்பா அப்படின்ற ஒருத்தன், அவன் நல்லா இருக்கான். ஸ்தோத்திரம். அவனுக்கும் இதே சூரியன், அதே சாப்பாடு, இதே இது எல்லாமே நல்லா நடந்து கொண்டிருக்குது. அப்போ தேவன் ஏன் அவர் நீதிபரர். ஆகவே நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு எங்களுடைய மூதாதையர்களாக தேவனை அறிந்து கொண்டவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறையில் தேவன் நாங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் கூட, என்னுடைய வாழ்க்கையை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், எங்களிடத்தில் ஏனென்றால் என்னுடைய சந்ததி, என்னுடைய மனைவியுடைய சந்ததியை ஒரு ரெண்டு சந்ததி எங்களுக்கு தெரியும். சோதரம், அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படியெல்லாம் வாழ்க்கையில் போய்கொண்டார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனபடினா இன்றைக்கு நாங்கள் அதற்கு கிரியம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் 20 வயசில், என் மனைவி 20 வயசில் ஏதோ தடக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஏதோ நான் வியாதியில் ரட்சிக்கப்பட, அவள் திருமணத்துக்காக ரட்சிக்கப்பட்டா. ஆனால் நாங்கள் பாவிகள் இல்லைன்னு இந்த இடத்துல சொல்லவில்லை. நாங்கள் பாவிகள் தான். நாங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் பாவிகள் தான். ஆனால் இந்த அளவுக்கு எங்களுடைய மூதாதையருடைய அக்கிரமத்தை அளவுக்கு நாங்கள் அக்கிரமம் செய்ய எங்களோட வாழ்க்கையில் சான்ஸ் இருக்க இல்லை. ஸ்தோத்திரம். அதுதான். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன். எங்களுடைய ஆட்கள், என்னுடைய மனைவியுடைய ஆட்கள் கூட எத்தனையோ பேரை வச்சு அங்கே ஏக்கர் கணக்கில் தோட்டங்கள் செய்கிறவர்கள். ஒரு முறை ஒரு சின்ன காரியத்தினால் ஒரு சண்டை வந்துட்டு ஒருவரே துவக்கெடுத்து அங்கே அப்போ கட்டு துவக்கு யானையில் சொல்ல ஒருவரை சுட்டு, அந்த மனைவி வயிற்றில் குழந்தையோடு இருந்தவள், அவள் பிள்ளைகள் ஒரு விதவியாக்கப்பட்டு, அப்படியெல்லாம் பெரிய கண்ணீர் கதையெல்லாம் நிறைய இருக்கு. எங்களோட மூதாதிரி பெரிய தூரம் போவதில்லை. என்னுடைய வைஃபுடைய தகப்பன் செய்த ஒரு காரியம் 3ஆம் 4ஆம் தலைமுறை. இன்றைக்கு நாங்கள் எங்களோட பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். ஆனால் தேவன் எங்களுக்கு பின்னுக்கு நன்மை வச்சிருக்கிறேன், நான் காண்பித்து கொடுக்குறேன், பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, என்னுடைய அம்மாவுடைய அப்பா யாக்கோபு வர்றதுக்கு தெரியும், ரொம்ப நிறைய காரியங்களை செய்து. ஸ்தோத்திரம். நானே அதிகமாக சொல்லுவேன், கல்லெறிஞ்சு பிடிச்ச காணி என்று சொல்லி யாராவது ஒன்று கொண்டு வந்து காணியை ஈடு வச்சா அது அப்படியே தான், அது திரும்ப போகாது. ஸ்தோத்திரம். ஆனால் பெரிய பேர் புகழோடு இருந்தவைகள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம். யாக்கோபுக்கு தெரியும், என்னுடைய தாயுடைய என்னுடைய குடும்பத்தில் 7 சகோதரர்களுடைய அம்மாவோட சகோதரில் மூத்தவருடைய பிள்ளையும் குறையோடது, கடைசி பிள்ளைக்கும் குறையோடது. இங்கே 5 வந்துட்டு போனவா அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க சுவிஸில். ஸ்தோத்திரம். ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வடிவ யோசித்து பார்க்கலாம், நீங்கள் யோசிக்கலாம். நானும் என் மனைவியும் நாங்களே ஒரு நாள் யோசித்து பார்த்தோம், ஆண்டவரே நாங்கள் என்ன இந்த அளவுக்கு பாவம் செஞ்சோம். ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் நான் 2 பிரசங்கம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த பிரசங்கம் நான் அடுத்த முறை கொண்டு வரேன், அடுத்த மாதம். ஸ்தோத்திரம். ஆனால் அதுதான் நான் முன்னுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் நான் காண்பிச்சு கொடுக்கப்பட்டது. ஆனபடியே நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், தேவன் நீதி உள்ளவர். நான் இப்போவும் சொல்கிறேன், நீதி உள்ளவர்.
ஏனென்றால் ஏதோ அந்த இரத்தம், நான் இன்றைக்கு யோசித்து பார்க்குறேன், இன்றைக்கு அவங்களுக்கு செஞ்ச அநியாயங்கள், என் மூதாதையர் செய்த பாவங்கள், என் அக்கிரமங்கள், ஏன்னா அதை நாங்கள் செய்யக்கூடாதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை காண்பித்து கொடுக்குறேன். ஏன்னா எங்களோட சேர்த்து வைத்த புண்ணியம் சந்ததியை காக்கும் என்று கண்ணதாசன் பாடுறான். நீ சேர்த்து எதை சேர்த்து வைக்கிற பாருங்க. இன்றைக்கு யாக்கோபு ஒரு வீட்டை வாங்கி வச்சா யாக்கோபுடைய பிள்ளைக்கு அது சேரும், யாக்கோபுடைய பிள்ளைக்கு அது சேரும். அப்போ நான் அப்போ ஒரு பாவத்தை சேர்த்து வச்சா என் பிள்ளைக்கு அந்த பாவம் போய் சேரும். அது எப்படி நல்லது மட்டும் போய் சேரும், கேட்டு அது போய் சேராது? அது எப்படி லாஜிக் இல்லையா? நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இதுவெல்லாம் உலகத்தான் கிடையாது. எத்தனை முறை சொல்கிறார் ஆண்டவர். புலம்பல்ல சொல்கிறார், யோபுல சொல்கிறார், யாத்ராம் சொல்கிறார், உபாகம் சொல்கிறார். ஒரு முறைக்கு மேலே எத்தனை முறை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வடிவா ஜோஸ் சிந்திச்சு பாருங்க. ஏமாந்து போக வேண்டாம். ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவன் எங்களை எச்சரிக்கிறார் இந்த பகுதியில். அதான் நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், நாம் சேர்த்து வைக்கிற புண்ணியம் நம்ம சந்ததிக்கு. நீங்கள் சொத்து சேர்த்து வச்சா, வீடு சேர்த்து வச்சா, கார் சேர்த்து வச்சா அது உங்கள் பிள்ளைகளுக்கு. நீங்கள் எதை சேர்த்து வைக்கிறீங்களோ அது உங்களோட பிள்ளைகளுக்கு. அது ஆனபடியாக தான் நாம் நீதியில், உண்மையில், சத்தியத்தில் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்காகத்தான் தேவன் எங்களை இந்த இடத்துல அழைக்கிறேன். நான் பெருமையோடு சொல்லலை, நான் மனம் நொந்து போய் உடைஞ்சு போய் நான் சொல்கிறேன், எங்கள் மூதாதையர் செய்த அநியாயத்தை இன்றைக்கு நாங்கள் சுமக்கிறோம். எங்களிடத்தில் தேவன் விசாரித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவுத்துக்கு போட்டு அந்த ஜனங்களை தான். இன்றைக்கு ஸ்ரீலங்கா, ஒரு நிமிஷம் நான் அரசியல் பேசுகிறேன் இல்லை, இன்றைக்கு ஸ்ரீலங்கா எங்களுடைய தமிழருக்கு நடக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் எங்களுடைய ஸ்ரீலங்கன் தமிழன் செஞ்ச அந்த இந்தியா ஜனங்களை தூக்கி ஏற்றி அனுப்பின காரியங்கள், அவங்களுக்கு ஓட்டுரிமை இல்லாமல் பண்ணின காரியங்கள், இதெல்லாம் வடபகுதி தமிழன் செய்த காரியம். நான் அரசியல் பேசலை, நீங்கள் வடிவ அரசியலை பாருங்க. தந்த செல்வா ஒரு தேவனை அறிந்த ஒரு மனுஷன், நீங்கள் தந்த செல்வான்னு சொல்கிற அவன் கிறிஸ்டியன். அவன் சொன்னான், கடவுள் ஆண்டவன் தான் எங்களை ஜனத்தை காப்பாற்றணும்னு சொல்லி. நீங்கள் வடிவா அரசியலுக்கு பார்த்து பாருங்க. அதே தமிழனுக்கு 58 83 எல்லாம் அடித்து ஜெஃப்னாக்கு அனுப்பினான். ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி இந்தியனை அனுப்பினீங்களோ அதே மாதிரி எப்படி ஓட்டுரிமை பறிச்சிங்களோ, நான் பயப்படாமல் தான் சொல்கிறேன். நீங்கள் ஏன்டா நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய, நாம் செஞ்சதை தான் நாம் அனுபவிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் மூதாதையர் செஞ்சதை தான் நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். ஸ்தோத்திரம். பின்னுக்கு நான் பாவம் நேரம் போயிட்டுது. ஸ்தோத்திரம். அடுத்ததை நீங்கள் பாருங்கள். என்னடா நீங்கள் பாருங்கள், நெகேமியா 1:6-7 வாசித்து பாருங்கள். சீக்கிரமாக போகும். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். ஆமென். நெகேமியா சொல்லுகிறார். நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணுகிறார். அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கென்று சொல்லி கண்ணீர் விடுகிறார். அவர் சொல்லுகிறார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நெகேமியா பரிசுத்தவான். நெகேமியா எந்த பாவமும் செய்யாதவன். நெகேமியா தேவனால் தெரிவு செய்யப்பட்டவன். பைபிளில் வந்திருக்கிறான். நெகேமியா சொல்கிறான், நானும் என் மூதாதையரும் என் தகப்பன் வீட்டாரும் நாங்கள் உங்களுக்கு விரோதமாய் நடந்தோம். தானியல் புத்தகத்தை இந்த டைம் போது தானியல் புத்தகத்தை வாய்ச்சி பாருங்க. தேவனால பிரியமானவனே என்று சொல்லப்பட்ட தானியல் அவன் சொல்கிறான், நானும் என் குடும்பமும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நானும் என் குடும்பமும் பாவம் செய்தோம் சொல்லுகிறான். தானியல் எவ்வளவு நல்லவன். தானியல் எங்க, நெகேமியா எங்க, நாங்கள் எங்க, நீங்கள் எங்க? சிந்திச்சு பாருங்க. அவன் ஒத்துக்கொள்றான். ஸ்தோத்திரம். என் தகப்பன் வீட்டுடைய பாவம், எங்களுக்கு இந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, நாங்கள் துரத்தப்பட்டிருக்கிறோம். நேபுகாத்நேச்சர் வந்து இஸ்ரவேலை ஆண்டு கொள்றான். இன்னொரு புறஜாதியான் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். மூதாதையருடைய பாவம் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். நாங்கள் ஏமாந்து போகக்கூடாது. நான் என்ன சொல்லுகிறேன்னா,
நாங்கள் டக்கு போவோம், டைம் போகுது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓகே, நாங்கள் அடுத்தது நாங்கள் பார்ப்போம். கடைசியாக தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். நாங்கள் முதலாவது பார்த்தோம் தலைமுறைகளின் தேவன் என்று, அல்லது தலைமுறைகளுக்கு தேவன். ரெண்டாவது தலைமுறைகளை விசாரிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். மூன்றாவது தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். கடன் என்று வாசிப்போம். ஒரு 10 நிமிஷம். 89:4 சங்கீதம். என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். ஆமேன். முதலாவது அங்கே தலைமுறை தலைமுறை அவருடைய சிங்காசனத்தை நான் ஸ்தாபிப்பேன். லூக்கா 1:50. லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். அங்கே அவருக்கு பயந்தவர்களுக்கு அங்கே தலைமுறை தலைமுறைக்கு இரக்கம் உள்ளது என்று பார்க்கிறோம். ஜோவேல் 3:19-20. ஜோவேல் 3:19-20. யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாது இருக்கிற இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகும், ஏதோம் பாழான வனாந்தரமாகும். ஆனால் யூதாவோ சதாகாலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். ஆமேன். பாருங்க, அந்த மற்ற பட்டணங்கள் எல்லாம் அழிந்து போனாலும் அந்த யூதா குடியேற்றப்பட்டிருக்கும் என்று சொல்லி அங்கே தலைமுறை தலைமுறையாக குடியேற்றப்பட்டிருக்கும். அதாவது இப்போ என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தலைமுறைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய என்னுடைய தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அங்கே நாங்கள் பார்க்குறோம், அங்கே இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அங்கே அதை தான் நாங்கள் பார்க்குறோம். 89:4, லூக்கா 1:50. அந்த தலைமுறை தலைமுறையாக இரக்கம் இருக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே எங்களோட தலைமுறைக்கு அங்கே இரக்கத்தை தேவன் வைக்கிறார். அங்கே தலைமுறை அங்கே நிலைத்திருக்கும் என்று சொல்லி அங்கே 89:4 நாங்கள் வாசித்தோம். அங்கே சாலமோனுக்கு அங்கே சங்கீதக்காரன் தாவீதுக்கு சொல்லுகிறார், சாலமோனுக்கு சொல்கிறார், உன்னுடைய ராட்சியம் தலைமுறை தலைமுறையாக, இன்றைக்கு தாவீதுடைய ராட்சியம் தான் தலைமுறையாக அங்கே இருக்குது அங்கே இஸ்ரேலில், அப்படியாக இருக்கும் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுக்கிறார். 2வது லூக்கா 1:50 பார்க்கிறோம், அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இரக்கம் இருக்கும் என்று பார்க்கிறோம். அங்கே 3வது பார்க்கிறோம், அங்கே எல்லா பட்டணங்களும் இடிந்து போனாலும் யோபேல் 3:19-20. நான் சுருக்கமாக போகிறேன்னு விஷயத்துக்கு வரணும். அங்கே 19:20 நாங்கள் பார்க்குறோம், யூதா குடியேற்றப்பட்டிருக்கும். அங்கே யூதா குடியேற்றப்பட்டிருக்கும். அங்கே மற்ற பட்டணங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டாலும் எங்கட தலைமுறை அங்கே குடியேற்றப்பட்டிருக்கும். அது அங்கே தான் மெயின் அங்கே பார்க்குறோம். அடுத்தது ஏசாயா 61:4. நின்று போக காணாத டைம் என்னுடைய. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆமேன். அவருக்கு பாருங்கள், நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். ஸ்தோத்திரம். அதைத்தான் நாங்கள் சபை கட்டுதலோ இன்னும் காரியங்கள் என்றாலும் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இது கடத்தப்படும். அதான் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிக்கு அங்கே தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் அதை அந்த இடிந்து போன விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை இந்த வடிவ நிறைய பார்க்குறேன்டா அது தான் பார்க்குறோம். நீங்கள் 61வது ஏசாயா 61 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பாழாய் போன கட்டிடங்களை கட்ட, அந்த இடிந்து போன கூடாரங்களை நிமிர்த்தி கட்டும்படியாக அந்த காரியங்களை செய்வார்கள். அடுத்தது பார்க்கிறோம், ஏசாயா 60:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதிருந்ததுமாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆமேன். பாருங்க, நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அங்கே அடுத்தது
எரேமியா 32:18 அதான் மெயின். எரேமியா 32. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டவருமாகிய சேனைகளின் கர்த்தர் எனும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையுள்ள தேவனே. ஆமேன். பாருங்கள், 1000 தலைமுறைகளுக்கு அங்கே எரேமியா 32:18 எடுத்து வாச்சிங்க. எஸ், ஓகே. 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டுவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமுள்ள வல்லமை உள்ள தேவனே என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கே 1000 தலைமுறைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, 4ஆம் தலைமுறை தான் அவர் விசாரிக்கிறவர் என்ன, அவர் நீதி செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தபடி அங்கே நீதி செய்ய வேண்டும். எனக்கு நேரம் காணாது. நான் இன்னொரு பகுதி எடுத்திருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லூக்கா 18:5 நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், லூக்கா 18:5 அதே ஒரு வாசிச்சுட்டு போவோம். லூக்கா 18:5. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். ஆமேன், ஆமேன். காணும் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ஆண்டவருக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாத ஒருவன். ஆனால் அவனிடத்தில் வந்து ஒரு விதவை நீதி கேட்கிறாள். அப்படி இருந்தும் அவள் தொந்தரவு பண்ணி திரும்ப இந்த நீதி கேட்குறது நிமித்தம் அவன் நீதி செய்ய அங்கே முயற்படுகிறதை அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார். ஏனே சொல்லுகிறார், அந்த இடத்துல வேறொரு பகுதிக்கு சொன்னாலும் அப்படி கொத்த அவனே, அதாவது தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவனே அந்த இடத்துல நீதி செய்யும் போது நம்முடைய ஆண்டவர் நீதி பெற அவர் நீதி செய்தே ஆகணும். அப்போ அவர் நீதி செய்யாமல் இருப்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்த மாதிரி ஆபேலுடைய இரத்தம் வந்து தேவனோட பேசுது. செய்த அநியாயங்கள் அங்கே தேவனுடைய சமூகத்தில் அங்கே எட்டும். இவருடைய இரத்தங்களும் சிந்தின இரத்தங்களும் செய்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் அங்கே தேவ சமூகத்துக்கு போகும். அது யாராக இருந்தாலும் சரி, அது ரட்சிக்கப்பட்டவரை ரட்சிக்கப்படவர் தேவன் எல்லாருக்கும். நீங்கள் வடிவாக பார்க்கலாம். நீங்கள் உலகத்தை நீங்கள் இந்த எத்தனையோ சாட்சிகளை பார்க்கலாம். இந்த சதாம் ஹுசைன் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சும்மா சாதாரணமாக நான் சும்மா சொல்கிறேன். எத்தனையோ ஒரு 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 தே ஒரு 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 கிராமத்தையே அப்படியே நச்சு வாயு போட்டு கொண்டு எடுத்துட்டான். ஏன்னா அந்த இடத்துல ஒயில் இருக்கு. அந்த ஜனங்களை குர்திஷ் மக்களை எல்லாம் பண்ணிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போவும் இருக்குது எல்லா எவிடன்ஸும். ஆனால் அவனுடைய 25-26 வயசு ஆம்பளை பிள்ளைகள் சுடப்பட்டு அப்படியே வெறும் மேலோட படுத்தப்பட்டிருந்தார்கள். நான் பார்க்குறேன், சுடப்பட்டு அவன் கண் முன்னால் தூக்கிலிடப்பட்டான். சீலை கூட தனக்கு போட வேண்டாம், அப்படியே போட சொல்லி சொன்னான். ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன காரணம்னு சொன்னால், தேவன் நீதி உள்ளவர். அவர் நீதி செய்தே ஆகணும். இந்த அநீதி உள்ளவனே நீதி செய்வானா? தேவன் நீதி செய்யணும். ஆகவே நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நாமளாவது சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை குணப்படுத்துகிறார். அவர் வார்த்தையில் எங்களை நடக்க தான் எங்களுக்கு. இல்லாட்டி காலையில் இவ்வளோ மினக்கட்டு எழும்பி இந்த இடத்துக்கு ஏன் நாங்கள் வரணும்? நீங்கள் ஏன் இந்த இடத்துல வீணாக வந்து போகணும்? ஸ்தோத்திரம், பிரயோஜனம் இல்லை. ஆகவே இந்த இடத்துல தேவன் எங்களை 1000 தலைமுறைக்கு அங்கே ஆசீர்வதிக்கிறாருக்கா. கடைசி வசனத்திற்கு நாங்கள் ஜெபத்தோட கடந்து செல்லுவோம். கடைசியாக எரேமியா 31வது அதிகாரம் 29-30. இதை சுரேஷண்ணே கூட எனக்கு போன முறை காரில் வரக்குள்ளே எனக்கு காண்பித்த போனால் இந்த பகுதி இப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், நாங்கள் அதை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். 31, 29, 30. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்கிறார்கள், பிள்ளைகள் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷனும் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். ஆமென். இது உங்களுக்கு விளங்குதா?
பிதாக்கள் திராட்சை பழங்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷனும் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களை கூசிப்போம். ஆண்டவர் எரேமியாவில் வச்சு எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உன்னை மட்டாய் தண்டிப்பேன், உன்னை நான் அதுக்கு சரியாக நான் தண்டிக்காமல் நான் உன்னை மட்டாய் தண்டிப்பேன் என்று சொல்லி இந்த வசனத்தை காண்பித்து கொடுக்கிறார். நான் நிறைய பகுதியில் நான் பார்த்தேன். அது இதில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த பிதாக்களுடைய அக்கிரமத்தை நான் பிள்ளைகளிடத்தில் கேட்காத படிக்க என்று சொல்லி, பிதாக்கள் திராட்சை பழங்களை தின்றார்கள், பிள்ளைகள் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். இருக்க ஆகவே நாங்கள் பார்க்குறோம். ஆகவே அதை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு அப்படியாக இரக்கம் செய்வார். என்ன 1000 தலைமுறைக்கு அவர் 4 தலைமுறை தான் விசாரிக்கிறவர் என்று பார்க்குறோம். ஆனால் 1000 தலைமுறைக்கு எங்களுக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே அந்த இரக்கத்துக்காக நாங்கள் தேவனிடத்தில் வேண்டுவோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த பகுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இதை பார்த்து நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் புண்ணியத்தை சேர்த்து வைப்போம். பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை நாங்கள் சேர்த்து வைப்போம். எழுந்திருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போம்.